ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீசின் கப்பல்களை செய்தான். ஆனாலும் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பொன்னுக்காக ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீசின் கப்பல்களை செய்தான். ஆனாலும் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின. ஒரு மனுஷன், ஒரு ராஜா, வேதத்தால் நற்சாட்சி பெற கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா ஒரு கப்பலை செய்கிறார். அந்த கப்பல் எதற்காய் செய்யப்பட்டது என்றால், ஓப்பீர் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்திலே போய் பொன்னை எடுத்து கொண்டு வருவதற்காக செய்யப்பட்டது. ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த கப்பல் செய்யப்பட்டது. சங்கீதம் 45:9 சொல்லுகிறது, ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிறார். அந்த ஓப்பீரின் தங்கம் யாருக்கு அணியப்படுகிறது என்றால், ராஜஸ்திரிக்கு அணியப்படுகிற ஒரு தங்கம். அப்படின்னா மணவாட்டி அணிகிற ஒரு ஆபரணம், மணவாட்டிக்கான அந்த தங்கம். வேதத்தில் பொன் அல்லது தங்கம் என்பது விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்று. நம்ம 1 பேதுரு 1:7 படி, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். இப்போ வேதத்தில் அந்த விசுவாசத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லப்படுகிற ஒன்று அந்த பொன். சாதாரண பொன்னை அல்ல, ஓப்பீரின் தங்கத்தை கொண்டு வருவதற்காக ஒரு ராஜா கப்பலை கட்டுகிறார். ஆனால் கப்பல்கள் போகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் உடைந்து போயின. கப்பல் கஷ்டப்பட்டு கப்பலை கட்டுகிறார். அது தர்சீசின் கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு பிராண்ட். இன்னைக்கு திருநெல்வேலி அல்வா, இப்படி சொல்கிறாங்க இல்லையா, திருப்பதி லட்டு, இந்த மாதிரி ஒரு ஊர் பேரை சொல்லி ஒன்றை சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கப்பலில் அன்னைக்கு இருந்த ஒரு வகை தர்சீஸ் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கப்பலில் போய் தங்கத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த ராஜா அந்த கப்பலை பண்ணுகிறார். எசியோன் கேபார் அப்படின்றது கப்பல் கட்டுகிற ஒரு பணித்தளம். இவர் மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தா நிறைய ராஜாக்கள் அங்கே கப்பலை கட்டி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜா ரொம்ப வித்தியாசமான ஒரு ராஜா. வேதத்தில் நல்ல சாட்சி பெற்ற மனிதர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதில் இந்த யோசபாத் ஒரு நபர். இவரை குறித்து 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்தில், யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். தேவனுக்கு பயந்து ஜனங்களை கூட்டி ஜெபிக்கிற ஒரு மனுஷன். 5ஆம் வசனத்திலிருந்து அவருடைய ஜெபம் எழுதப்பட்டிருக்குது. அதில் ரொம்ப பிரபலமான சில வாக்கியங்கள் வருகிறது. 12ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஜெபத்தை பாருங்க. கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனுஷன். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிற மனுஷன். 21ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகர்களை நிறுத்தினான். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த பெரக்காவில் கூடி அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசபாத்தின் ராஜ்ய பாரம் அமெரிக்கா இருந்தது. ஏன் இத்தனை வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், ஏதோ ஒரு மனுஷன் கட்டினது உடஞ்சி போச்சுன்னா நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசபாத் தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன், ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற மனுஷன். பெரிய பெரிய யுத்தங்கள் வரும் பொழுதெல்லாம் யுத்தம் செய்யாமல் இவர்கள் கூடி இருந்து ஆராதனை பண்ணும்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படி எல்லா இடங்களிலேயும் ஜெயிக்கிற ஒரு மனுஷன் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஒரு தோல்வியை சந்திக்கிறார். அந்த தோல்வி என்ன சொல்கிறது என்றால், கப்பல்கள் உடைந்து போகிறது. வேதத்தில் கப்பல் என்கிற அந்த வார்த்தை எதோடு கம்பேர் பண்ணி வருகிறது என்றால், 1 தீமோத்தேயு 1:19 பார்க்கிறோம், விசுவாசம் என்னும் கப்பல், விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம ஜெயிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சில காரியங்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு காரியம், பர்டிகுலரான ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய விசுவாச கப்பல் உடையுது. அதாவது அது நாம் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட்டை கிடைக்கல. எதற்காக அந்த கப்பல் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறலை. நல்ல நோக்கத்திற்காய் அந்த கப்பல் கட்டப்பட்டது. ஆனால் அந்த கப்பல் பயணப்படவும் இல்லை, அங்கிருந்து பொன்னை கொண்டு வரவும் இல்லை. அந்த பொன் வந்தால் மட்டும்தான், அந்த விசுவாசம் வந்தால் மட்டும்தான் அந்த பொன்னை அணிந்தவளாய் இந்த ராஜஸ்திரி போய் தேவ சமூகத்தில் ராஜாவுக்கு முன்னாடி நிற்க முடியும். ஆனால் இதே இடத்துல இன்னொரு நபர் கப்பல் கட்டினார். நம்ம 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசித்தால், அங்கே சாலமோன் ராஜா இதே எஸ்யோன் கேபாரில் அவர் கப்பல் கட்டுகிறார். அதே 28ஆம் வசனம் வாசித்தால் 28ஆம் வசனத்தில் அந்த கப்பல்கள் பிரயாணப்படுகிறது. அங்கே போய் தர்சீசுக்கு போய் அங்கிருந்து பொன்னை கொண்டு வருகிறது. அப்போ ஒரு மனுஷன் கட்டின கப்பல் பிரயாணப்படுகிறது. ஒரே இடத்துல தான் கப்பல் கட்டுறாங்க. அந்த கப்பல் கட்டும் துறைமுகம் ஒரே இடத்துல தான் கப்பல் கட்டுறாங்க. ஒருவர் கட்டினது பிரயாணப்பட்டு போய் ஓப்பீருக்கு போய் தங்கத்தை கொண்டு வருகிறது. ஒருவர் கட்டின கப்பல் போகல, மாறாக கப்பல்கள் உடைந்து போகிறது. லாஸ், நஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். இன்னைக்கு என்ன காரணம்? ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே வேதத்தை வாசிக்கிறோம், ஒரே தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் சிலருடைய விசுவாசம் அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. சிலருடைய விசுவாசம் எதிர்பார்க்கிற மாற்றத்தை கொண்டு வர முடியல. அதற்கு பதிலாக அது உடைந்து போகிறது. எடுக்கிற பிரயாசங்கள் தோற்று போகிறது. எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றுமே இல்லாதது போல் மாறி போகிறது. நம்ம வேதத்தில் இந்த என்ன காரணம் என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எதற்காக யோசபாத் கட்டின அந்த கப்பல் உடைந்து போயிற்று? எதற்காக அவர் அந்த நஷ்டத்தை சந்தித்தார்? ஏன் அவருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் என்கிற கப்பல் உடையிறதுக்கான காரணம் என்ன? நம்ம நீதிமொழிகள் 31 அதனுடைய 14ஆம் வசனம் வாசிங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ வியாபார கப்பலை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இன்னைக்கு குணசாலியாய் இருக்கக்கூடிய ஸ்திரீகளாய், சபையாய், சபை மக்களை தேவன் தன்னுடைய குணத்தினால் நிரப்பி இருக்கிறார். அவர்கள் ஒரு வியாபார கப்பல் நஷ்டமாச்சுன்னா, படகு கடலில் வரும்போது உடஞ்சி போச்சு அப்படின்னா திரள் ஜனங்களுக்கான ஆகாரமே கெட்டு போகிறது. இன்னைக்கு கர்த்தர் உலகத்தை போஷிக்கக்கூடிய ஆவிக்குரிய அந்த ஆகாரத்தை அநேகருக்குள்ள வச்சிருக்கிறார். அவர்களுடைய கப்பல் உடையும் பொழுது இவர்கள் மூலமாய் போஷிக்கப்பட வேண்டியவர்கள் பட்டினியாய் மாறுகிறார்கள். அப்போ 2 கப்பல், ஒன்று நற்குணசாலி என்கிற அந்த கப்பல், 2வது விசுவாசம் என்கிற அந்த கப்பல். எப்படி இவைகள் சேதமாகிறது? என்ன காரணம்? ஏன் யோசபாத்தின் கப்பல் உடைந்ததும் சாலமோனுடைய கப்பல் ஓப்பீருக்கு போய் தங்கத்தை கொண்டு வந்ததுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே இடத்துல அந்த கப்பலை கட்டுகிறார்கள். 2 பேருமே ராஜா. ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ராஜா ஆட்களை அனுப்பி பணத்தை செலவு பண்ணி கட்டுகின அந்த கப்பல் என்ன காரணத்தினால உடைஞ்சு என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த மத்தியான வேளையில் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, சாலமோன் கட்டின அந்த கப்பலில் ஈராமின் ஆட்கள் இருந்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் இன்னைக்கு விசுவாசம் என்கிற அதன் அடிப்படையில் தான் கப்பலை கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜீவியத்தை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நோவா அந்த பேழையை கட்டி பேழைக்குள் குடியிருந்தது போல இன்னைக்கு நாம் விசுவாசத்தினால் அந்த கிருபையை பெற்று அந்த நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் நியாய தீர்ப்புக்குள்ள வரும் பொழுது நோவாவின் பேழை மட்டும் எழும்பி நின்றது. அந்த நோவாவின் பேழை மட்டும் அப்படியே டிராவல் பண்ணி அரராத் என்கிற மலையில் போய் நின்றுச்சு. அரராத் அப்படின்னாச்சுன்னா பரிசுத்த பூமின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாச கப்பல் உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாமல் அரராத்துக்கு போகுமா? அந்த பரிசுத்த பூமிக்கு போகுமா அல்லது உடைந்து போகுமா? என்ன காரணம் என்பதை தான் இந்த மத்தியான வேளையில் நாம் சிந்திக்க போகிறோம். சாலமோனுடைய கப்பலில் ஈராமின் ஆட்கள் இருந்தார்கள். யோசபாத்தின் கப்பலில் அகசியா ராஜாவின் ஆட்கள் இருந்தார்கள். அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இது 1 ராஜாக்கள் 22ல் 48க்கும் 49க்கும் இடையில சில சம்பவங்கள் இருக்குது. அது ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை, நாளாகமத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா அதனுடைய 35ஆம் வசனத்தில் இப்படி வருகிறது. நான் அதை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாங்கு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படி
கப்பல்களை செய்து அவனோடு கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமான தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோட கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உம்முடைய கிரியை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சிசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. அங்கே சாலமோனுடைய கப்பலில் ஈராமும் ஈராமின் ஆட்களும் இருக்கிறார்கள். ஈராம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, மேன்மையான பிறப்பை உடையவன். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்துல நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்துல, நம்முடைய ஐக்கியத்துல இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து தான் நம்முடைய கப்பல் போய் பொன்னை எடுத்துக்கொண்டு வருவதும் உடைந்து போவதும் அங்குதான் தீர்மானிக்கப்படுகிறது. ஐக்கியம் மிக மிக முக்கியமான ஒன்றாய் கிறிஸ்தவத்தில் பார்க்கப்படுகிறது. அதிலையும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் அப்போஸ்தலர் 2:40 வாசிங்கன்னா, உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்கள். அதாவது கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம யாரோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனுஷனோடு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம், எப்படிப்பட்ட மனுஷங்களோடு நம்ம ஐக்கியத்தில் இருக்கோன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த சாலமோன் ஈராமோடும் ஈராமின் ஆட்களோடும் ஐக்கியத்தில் இருந்தார். அதனுடைய ஈராம் தாவீதினுடைய நண்பன், தகப்பனுடைய நண்பன். அதனுடைய விளைவு என்னன்னா, அந்த ஈராமோடு கூட சேர்ந்து அந்த பொன்னை கொண்டு வந்து எருசலேமில் தேவாலயங்களை அவரால் கட்டி கொண்டார். ஆனா இந்த மனுஷன் யாரோடு இருந்தார்னா, வசனம் சொல்லுகிறதுனா, அகசியான்னு சொன்னா ஏசபேலுடைய மகன், ஆகாப் ராஜாவுடைய மகன், பொல்லாங்கு செய்கிற ஒரு மன்னனோடு தோழமை கொண்டபடினால் கர்த்தருடைய வார்த்தை யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தது. நல்ல மனுஷன், ஜெபிக்கிறவன், ஆராதிக்கிறவன், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவன், ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புகிறவன். அப்படி இருந்தும் கூட இந்த ஒரு விஷயத்துல தவறான ஒரு ஐக்கியத்தை வச்சதுனால அவர் செய்த காரியங்கள் அவருக்கு வாய்க்கவே இல்லை. ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன் கையின் கிரியையை கர்த்தர் முறித்து போட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அங்க கப்பல் கட்டுற பனித்தளத்துல இருந்து ஒரு நபர் வருகிறான், வந்து சொல்லுகிறான், ராஜாவே எல்லா கப்பலும் உடைஞ்சு போச்சு அப்படின்றான். இன்னைக்கு பிரயாசங்கள் உடைந்து போகிறது, விசுவாசம் உடைந்து போகிறது, நல்ல குணங்கள் உடைந்து போகிறது. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு விசுவாசி ஒரு வாழ்க்கையில சில காரியங்களை இழக்கும் பொழுது அந்த விசுவாசியோடு மட்டுமே போகிறதில்லை, அவனை சுற்றி அவனை மையமாய் வைத்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டமே பாழாய் போகிறது. நீங்கள் வேதத்துல கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை கொடுத்துட்டு இருப்பார். ஒவ்வொருத்தரும் நீங்க வேதத்துல கவனமா படிச்சு பாருங்க. நோவாவுக்கு பேழையை கட்டக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் அதே போல லோத்துவுக்கு அவருக்கு ஜீவ வழியை கண்டுபிடித்து போவதற்கான ஜீவன் தப்ப மலைக்கு போ அப்படின்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். சிலரால் அதில் இருக்க முடிந்தது, சிலரால் அதில் இருக்க முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? பிசாசனுடைய மெயினான நோக்கம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்முடைய ஐக்கியங்களை உடைப்பதில் அவன் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறான். நம்ம 1 யோவான்ல வாசிக்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது ஏதேன்ல இருந்தே இருக்குது. ஆதியில தேவன் மனுஷனை படைத்தது தன்னோடு மனுஷன் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக. பிசாசு அங்கேயே ஒரு ஐக்கியத்தை உடைச்சிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அதில் இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறான். இன்னைக்கு இந்த மத்தியான வேளையில் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நாம் யாரோட ஐக்கியத்தில் இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கிறதா அல்லது உடைந்து போகிறதா? அந்த பொன்னை கொண்டு வருமா? நான் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உன்னத பாட்டில் நம்ம பார்க்குறோம், அவர் தேவனுடைய அவருக்கு மனவாட்டி ஒரு பெண்ணு தானா, அதாவது மறுமனையாட்டி 80 பேர், அரசியலங்குமாரிகள், கன்னிகைகளுக்கு தொகையே கிடையாது. ஆனால் அவருடைய உத்தமி ஒருவர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு எல்லாருமே விசுவாசிக்கிறோம், எல்லாருமே கர்த்தரை நம்புகிறோம். ஆனால் தேவன் பட்டத்திற்குரியவராய் அவரோடு கூட உட்கார்ந்து அரசாளுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிற அந்த சபை அல்லது அந்த மக்கள், அந்த விசுவாசி யாரா இருக்கணும்னா, அந்த ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளா இருக்கணும், விலையேற பெற்ற விசுவாசத்தை உடையவர்களா இருக்கணும். அதை கெடுக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய தவறான சில ஐக்கியங்கள். இந்த நம்முடைய ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதுல ரொம்ப கவனமா இருங்க.
வேதத்தில் 2 வகையான புறாக்கள் சொல்லப்படுகிறது. சில புறாலாம் பார்த்தீங்கன்னா, புறா வளர்த்திங்கன்னா வேற புறாவை கூட்டிகிட்டு வந்துடும். ஒன்றை இழுக்கும் தன்மை உள்ளது, கவர்ந்து இழுக்கும் தன்மை உள்ளது. சில புறா பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளர்ப்பீங்க, அது வேற வீட்டில் போய் நிற்கும். சில இடங்கள்லாம் பேதையான புறாக்கள். சரி, இப்போ வேதத்தில் சில கப்பல்களை உடைக்கக்கூடிய, விசுவாசம் என்கிற அந்த கப்பல்களை உடைக்கக்கூடிய சில சுபாவங்களை நாம் வேதத்திலேருந்து பார்ப்போம். இந்த நாட்களில் பிரசங்கமே இப்படியா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். இனி இந்த உலகத்திற்கான சந்தோஷமான நாட்கள் இல்லை. இனி தேவன் இந்த கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களுமே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து பூகம்பம், அடுத்து பிரச்சனை. இன்னைக்கு எங்கள் ஏரியா தமிழ்நாட்டுக்குள்ளே பலத்த கனமழை மறுபடியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய இடங்களில் ரெட் அலர்ட் போட்டாங்க. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கிறோம். ஆனால் இவைகளுக்கு நடுவில் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் நம்மை சுத்திகரித்து கொள்ளக்கூடிய சில காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:19 சொல்லுகிறது, சிலர் அந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தினார்கள். இன்னைக்கு ஜெபத்துக்கு முக்கியம் மனசாட்சி, நல்ல மனசாட்சி. நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்கிறான் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிம்பாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில், ஆவிக்குரியவர்கள் மத்தியில் இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிற ஒன்று நல் மனசாட்சி. இன்னைக்கு நல் மனசாட்சி இல்லை அப்படின்னாச்சுன்னா பரிசுத்தம் உருவாகாது. ஏன் இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகுது அப்படின்னாச்சுன்னா, விசுவாசமும் நல் மனசாட்சியும் சேரும் பொழுது மட்டும்தான் அது பரிசுத்தமாய் மாறும். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இருக்குது, ஆனால் நல்ல மனசாட்சி அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இது தப்பு, இது சரின்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே அதை சில காரியங்களை நம்ம அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்குள்ள நல் மனசாட்சி இல்லை. காலம் இன்னைக்கு மாறிக்கொண்டு போகிறது. ஆண்டவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொன்னார், மாறி காலத்துக்கு முன்பு நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு அப்படின்னார். என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துருச்சு அப்படின்னார். இன்னைக்கு சபையும் பரிசுத்த ஆவியானவரும் பூமியை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு. அந்த 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 நாட்களுக்கு முன்பதாக நாம் தேவனிடத்தில் சேர்வதற்கு பிரயாசப்படுவோம். ஓகே, நல்ல மனசாட்சி உடைய அநேகர் அந்த மனசாட்சியை கெடுத்து கொள்ளுகிறார்கள். நல் மனசாட்சியை அவர்கள் கெடுக்கிறார்கள். அதனுடைய விளைவாய் விசுவாசம் என்கிற கப்பல் உடைந்து போகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த மனசாட்சியை இழந்தது, அதாவது மனசாட்சிக்கு விரோதமான பொய் சொல்கிறது, மனசாட்சியை விரோதமான சில காரியங்களை செய்ததுனால நிறைய பேருடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா உடைஞ்சு போய் காணப்படுகிறது. அவங்களுடைய விசுவாசத்தினால், அதாவது வசனம் என்ன சொல்றது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆனால் நிறைய நேரங்களில் அவங்களுடைய விசுவாசம் அவங்களுக்கே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அநேக நேரங்களில் எதிர்பாராத சில சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது, எதிர்பாராத சில சூழ்நிலைகள் வாழ்க்கையில் கடந்து வரும்பொழுது தடுமாறுகிறார்கள். ஏன் ஜெபத்தில் ஸ்ட்ராங்காக தேவ சமூகத்தில் நிற்க முடியலை? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நண்பன் நள்ளிரவில் போய் தன் நண்பனிடத்தில் அப்பம் கேட்டால், நண்பனாக இருப்பது நிமித்தம் கொடாவிட்டாலும் கேட்டது நிமித்தமாவது கொடுப்பான் அல்லவா? தேவனை குறித்த அந்த ஷார்ப்பான அறிவு மனசாட்சியை தள்ளிவிடும் பொழுது நம்மை விட்டு மாறி போகிறது. நமக்குள்ளே தேவையில்லாத பயங்கள், குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. அப்போ நல்ல மனசாட்சியை ஒரு மனுஷன் தள்ளிவிடும் பொழுது அவனுடைய கப்பல் உடைந்து போகிறது. அடுத்ததா சங்கீதம் 48:7 வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் அப்படின்னு சொல்லி. வேதத்தில் இந்த கீழ்காற்று அப்படின்றது நியாய தீர்ப்பை காட்டுகிறது. பைபிளில் 8 இடத்துல வருது இந்த கீழ்காற்று அப்படின்றது. அதில் 5 இடத்துல நியாய தீர்ப்பாகவே வருகிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை உலக மக்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. சில எதிர்பாராத சில சூழ்நிலை வந்த உடனே ஜனங்கள் சொல்கிறாங்க, இவன் கிறிஸ்தவன்னு பேரை வச்சுக்கிட்டு நிறைய தப்பு பண்ணான், அதனால தான் ஆண்டவர் அவனை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஜட்ஜ்மெண்ட். நோவா யோனா அந்த ஆமணக்கு செடியின் மேலே, அந்த நிழலின் மேலே அவனுக்கு அந்த ரொம்ப ஆசை. கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்பினார், அந்த ஆமணக்கு செடி அப்படியே பட்டு போச்சு. சூரியன் அப்படி மேலே பட்ட உடனே அவருக்குள்ளே எரிச்சல் உண்டானது. அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. நியாய தீர்ப்பு நம்முடைய கப்பல்களை, விசுவாச
கப்பல்களை உடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய நிறைய காரியங்கள் மனிதன் நம்மளை பார்த்து நியாயம் தீர்க்கிற மாதிரி வந்துடவே கூடாது. இன்னைக்கு உலகம் இன்னொரு இயேசுவை எதிர்பார்க்கிறது. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இயேசுவை காட்ட வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. நான் என் கூட ட்ராவல் பண்ணக்கூடியவங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, என் சபையில் இருக்கிறவங்க, நான் போகிற இடங்களில் எல்லாம் இயேசு யார் என்பதற்கு நான் தான் காரணம். நான் என்னை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க இயேசுனா யார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நியாய தீர்ப்பு மனிதனே பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பண ஆசை, நிறைய நேரங்களில் பணத்திற்காக என்னென்னவோ, அதாவது சாதாரணமான சில காரியங்களை விட்டுருவாங்க. ஒரு முறை ஒருவர் இப்படி சொன்னார். ஒரு பஸ்ஸில் போகும் பொழுது இவங்க பஸ்ஸில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. அந்த டிக்கெட்டில் கொடுக்க வேண்டிய சில்லறைக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுத்துட்டாங்க. அப்போ இவர் வாங்கினவர் ஊழியக்காரர். இவர் நினச்சிட்டு இருக்காரு 10 ரூபா தானே, பஸ்ஸில் எத்தனையோ தடவை போகிறோம் வர்றோம், எத்தனையோ பேருக்கு சில்லறை அவர் கொடுக்காம போயிருப்பார், 10 ரூபா தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொஞ்ச நேரம் கையில் வச்சுட்டே இருக்கிறார். ஆனால் ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்து போராடுகிறார். ஏன்னா ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்தில் கூட ஆஃப்டர் ஒரு 10 ரூபாய்க்காக நீ என்னை இவ்வளவு இப்படி காட்டுறியா அப்படின்னு சொல்லி அப்படி யோசித்த உடனே அந்த கண்டக்டர்கிட்ட இவரை தேடி போகிறார். தேடி போய் சொல்கிறார், ஐயா நீங்கள் கொடுத்ததில் ஒரு 10 ரூபா அதிகமாக கொடுத்துட்டீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறாரு. உடனே அந்த கண்டக்டர் சொன்னாராம், நீங்கள் தானே அந்த சபைக்கு புதுசாக வந்திருக்கிற பாஸ்டர் அப்படின்னாராம். ஆமாம், அதான் நான் இந்த வாரம் சபைக்கு வரலான்னு நினச்சேன், நீங்கள் பண ஆசையோடு இருக்கிறீங்களா இல்லை பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறீங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வேணுக்குனே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, இன்றைக்கி மனிதர்கள் பேசுகிற மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவங்களே நம்மளை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம நடந்து கொண்டோமானால் நம்முடைய விசுவாச கப்பல் உடைந்து போகும். ஏன்னா இன்றைக்கி புறஜாதி இயேசு சொன்னார், உங்கள் வெளிச்சம் புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கட்டும் அப்படின்னார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நம்ம மற்றவர்களுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் நாம் நடந்து கொண்டோமானால் கீழ்காற்றுகள் கப்பல்களை உடைக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனம் வாசிப்போம். யோனா 1:4 பார்த்தீங்கன்னா, கப்பல்கள் உடையத்தக்கதாய் பெரும் காற்று வந்ததுன்னு வசனம் சொல்லுகிறது. கீழ்காற்று வேறு, இந்த பெரும் காற்றுன்றது வேறு. புதிய ஏற்பாட்டில் இதுக்கு 2 விளக்கங்கள் சொல்லப்படுகிறது இந்த காற்றுக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபு 1:6 சந்தேகப்படுகிறான்னா அவன் காற்றில் அடிப்பட்டு அலைகிறவனாய் இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்தேகம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சந்தேகம், குடும்ப வாழ்க்கையிலையும் சந்தேகம், வேலை செய்கிற இடத்துலையும் சந்தேகம், அந்த மனுஷனுக்கு தான் மேலேயே தனக்கு சந்தேகம். அதாவது நான் உண்மையாகவே பரலோகத்துக்கு போயிடுவேனான்னு ஒரு சந்தேகம், சில குடும்பங்களுக்குள்ள சந்தேகம், சபைகளுக்குள்ள சந்தேகம், பேசுகிற வார்த்தைகளுக்குள்ள சந்தேகம், வேதத்தை படிக்கும்போது அந்த வசனம் எனக்குத்தானா இல்லை வேற ஆளுக்கா அப்படி சந்தேகம். ஏன்னா கர்த்தர், அதாவது வசனம் நினைச்ச உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் கேட்க கடவன். அந்த காற்று, கப்பலை உடைக்கிற பெருங்காற்றில் ஒன்று சந்தேகம். மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் விசுவாசம் உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு தருகிற ஒன்றை எந்த மனுஷனும் என் வாழ்க்கையிலேருந்து எடுக்க முடியாது. கர்த்தர் எனக்குன்னு அதை உங்களை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அதை உங்களை வச்சு நிச்சயமாக செஞ்சு முடிப்பார். கோரேஸ் பிறக்கிறதுக்கு சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் வருகிறது. அவன் எருசலேமை கட்டுன்னு சொல்லுவான், எருசலேம் தேவாலயத்தை கட்டுவான், நகரத்தை கட்டுவான், அவன் பிறப்பு இப்படி இருக்கும். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை குறித்து திட்டம் வருகிறது. அதே தான் நமக்குமே. நீங்கள் இந்தியாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் முகம் தெரியாத நபராய் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே நீங்கள் இன்னைக்கு என்ன செய்வீங்கன்றதெல்லாம் தேவன் அன்னைக்கே பிளான் பண்ணி வச்சுருக்கிறார். நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியான டயத்தில் சரியான நேரத்தில் கரெக்டாக கர்த்தரை செஞ்சு முடிப்பார். தேவனுடைய கடிகாரத்தில் ஒரு நிமிடம் முந்துவதும் இல்லை, ஒரு நிமிடம் பிந்துவதும் இல்லை. அவர் உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு முடிப்பார். நிறைய பேருக்குள்ள இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் வருது, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தமெல்லாம் நடக்குமா நடக்காதா? ஏன்னா சில வருடக்கணக்காக அந்த வசனங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் பிரசங்கம் கேட்கும் பொழுதும் அந்த வசனம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நடந்த மாதிரியே இல்லையே. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி அனுப்பிட்டார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது நடந்துடும்.
அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்முடைய சந்தேகம் அதை டிலே பண்ணிக்கிட்டே வரும். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிப்படுகிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு ரெண்டாவது அந்த காற்றாய் வேதம் எதை சொல்லுகிறதுனா, எபேசியர் 4:14 எடுத்தீங்கன்னா பலவிதமான உபதேசங்கள், அது காற்றை போல பலவிதமான உபதேசங்கள். இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட உபதேசங்கள் தோன்றி இருக்கிறது, முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு. இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட வேத சத்தியத்திற்கு புறம்பாய் என்ன வந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அது ஒரு காற்றை போல உங்கள் விசுவாசத்தை உடைத்து விடும். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அது போதும். உங்கள் வேதத்தை படிங்க, ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நம்ம அடிக்கடி நான் இந்த பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், பெரேயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்ததற்கு காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தார்கள். எந்த மனுஷன் பிரசங்கிச்சாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிச்ச அந்த வசனத்தையே அவங்க வேதத்தில் தான் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்து தான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அவங்க நல்ல குணசாலிகளாக இருந்தாங்க. நீங்கள் கேட்குற உபதேசங்கள் வேதத்தில் இருக்குதா? நீங்கள் ஒன்றை கேட்கும்பொழுது உங்கள் இருதயம் சமாதானப்படுகிறதா? உணர்ச்சிகளை தூண்டுகிற பிரசங்கங்கள் அல்ல, உங்களை உணர்வுக்குள்ளாய் ஆக்குகிற பிரசங்கங்களை கேட்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்தில் குத்தப்பட்டவனாய் நான் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களை அந்த வசனம் உந்தி தள்ளணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்கு பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த அந்நிய உபதேச காற்றுகள் வந்துருச்சுன்னா உங்கள் விசுவாசம் உடைஞ்சு போயிடும், உங்களுடைய நல்ல குணங்கள் உடைஞ்சு போயிடும். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 27:41 வாசிக்கிறோம். எதிர்காற்றினால் அலைகளினால் அந்த கப்பல்கள் உடைகிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு பெரிய பயணம் போகிறார்கள். அதில் 41 வசனம், இருபுறமும் கடல் மோதின ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அலைகளுடைய பலத்தினால் கப்பல்கள் உடைகிறது. வேதத்தில் இந்த அலைகள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வரக்கூடிய ஒரே பிரச்சனை. கடல் அலைகிட்ட போய் நின்று பாருங்கள். கடலில் போனீங்கன்னா அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும், அந்த பிரச்சனை தீர போகிறதே இல்லை. ஒரே பிரச்சனை திரும்ப 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 திரும்ப. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது அப்படின்னாச்சுன்னா அதுவும் உங்களை விசுவாச வாழ்க்கையில் உங்களை முன்னேற விடாது, உங்கள் விசுவாசத்தை உடச்சி போட்டுரும். அது போய் கப்பலை, அது தங்கத்தை கொண்டு வராது. அதாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அந்த மாய வித்தைக்காரன் அப்போஸ்தலன் பேதுருவிடம் பணத்தை கொடுத்துட்டு அந்த வரத்தை கேட்குறான். அப்போ பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய். எப்படி அந்த கப்பல் அந்த அலைகளுக்குள் அகப்பட்டு கொண்டதோ அதே போல் அந்த மனுஷன் அகப்பட்டு கொண்டான். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே அவங்கள அதில் லாக் பண்ணி வச்சுருக்குது. திரும்ப திரும்ப ஒரே போராட்டம். எப்படி இந்த அலை அடிக்க 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 திரும்ப திரும்ப வருமோ அதே போல் ஒரு சமாதானம் இல்லாத விசுவாச வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் ஹை லெவல், சில நேரங்களில் லோ லெவல், இப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த கடல் அலைகள் வந்துச்சுனாலும் உங்களுடைய விசுவாசம் உடைந்து போகும். அடுத்ததா எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம். நிறைய காரியங்களை, கொஞ்சம் நிறைய பாரங்களை அதாவது அளவுக்கு மீறி சுமக்குவதற்கு அரிதான பாரங்களை நீங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. எப்போவுமே இலகுவாக இருக்க பழகிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். கிறிஸ்தவ வாழ்க்கை மிக மிக எளிதானது, ரொம்ப சாஃப்டானது. ஆனால் நிறைய நேரங்களில் சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க, இவங்க தான் ஆஃபீஸையே ரன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க, தங்களை கவனிக்க மாட்டாங்க, தங்கள் சரீரத்தை கவனித்து கொள்ள மாட்டாங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தையும் நேரத்தையும் அவங்க கொடுப்பதில்லை. இப்படிப்பட்ட சில பாரங்கள் வரும் பொழுதும் விசுவாசம் உடைந்து போகும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நேராய் கொண்டு போக விடாது. அடுத்ததாக நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நம்முடைய சுக்கான் மிக மிக முக்கியம். யாக்கோபு 3:4-5 இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, கப்பலை நடத்துகிறவன் யோசிக்கிற இடம் எதுவோ அதை நோக்கி தான் அந்த சுக்கான், சிறிய சுக்கானால்
திருப்பப்படுகிறது. அந்த சுக்கானுக்கு இணையாய் சொல்லப்படுகிற வார்த்தை எது அப்படின்னாச்சுன்னா மனுஷனுடைய நாவு, மனுஷனுடைய வார்த்தை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் விசுவாச அறிக்கையை விட்டுவிடாதிருப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன்னா, வேதத்திலேருந்து ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன் பாருங்கள். அந்த மனுஷனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், பயங்கரமான ஒரு முன்கோபம் உள்ள மனுஷன். மோசே 2 நபர்கள் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக ஒருவரை அடித்து கொன்றார், அவரை தூக்கி அடக்கம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. அதன் பிறகு தேவன் அவரை மாற்றுகிறார். மாற்றி அவரை பூமியில் இருக்கிறதிலேயே சாந்த குணமுள்ளவனாய் மாற்றுகிறார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்றார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை அழைத்து கொண்டு வருகிறாள். இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாறைக்கிட்ட பேச சொல்லுவார் கர்த்தர். அந்த கற்பாரட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனங்கள் அந்த பண்ணின அந்த நெருக்கத்தினால பேசுவதற்கு பதிலாய் அந்த கோபத்தில் காம்பை எடுத்து வேகமாட்டி தருவார். அதாவது எந்த கோபத்தை விட்டுட்டு வந்தாரோ அதே கோபத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பிட்டார். அதனால் கானானை அவர் இழந்தார். கானானுக்குள்ளே போக முடியாது. கர்த்தர் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார். இவர் எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நோ அதை பற்றி பேசாத அப்படின்ட்டார். ஸோ நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், இதுலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாச அறிக்கை மிக மிக முக்கியமானது. நாவு ஒரு பாஸ்பரஸ், அதாவது ஒரு நெருப்பு. முந்தையெல்லாம் குடிசைகள்லாம் இருக்கும் பொழுது இந்த குடிசை கொளுத்துறவங்க என்ன செய்வாங்கன்னா, நாக்குக்கு கீழே பாஸ்பரஸ் வச்சுக்கிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே போய்ட்டு லேசாக துப்பிட்டு போயிடுவாங்க அந்த அந்த ஓலைக்கு மேலே. அந்த ஈரம் போன உடனே அந்த வெயில் ஹீட்டுக்கு தன்னால் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நாவும் நெருப்பு தான். நம்ம நாவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நம்முடைய நாவு எதை நோக்கி போகிறதோ அதை நம்ம எந்த விசுவாச அறிக்கை பண்ணுகிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னாகும் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மோசே இப்படி ஒரு அறிக்கை பண்ணுகிறார், இவர்களை நானாக பெற்றேன், இவங்களை இப்படி எனக்கு கொடுத்துட்டு உங்கள் கண்களை எனக்கு கிருபை இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்றார். அதாவது ஆண்டவரே சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னு. ஆனால் மோசே சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காமல் போனது என்ன? அந்த விசுவாச அறிக்கை வந்த மாத்திரத்தில் அடுத்த ஆண்டவர் சொன்னார், சரி 70 நபர்களை ரெடி பண்ணி உன் ஆவியை தூக்கி அந்த 70 மேலே வைக்கிறேன் அப்படின்னார். 70 நபர்களுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒரு தவறான ஒரு விசுவாச அறிக்கை இந்த அபிஷேகம் மறுபடி போச்சு. அதன் பிறகு மோசேயின் வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆனது எல்லாமே தோல்வியாய் மாறிப்போனது. நம்முடைய விசுவாச அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போன்னா நம்ம எப்படி இதில் ஜெயிக்கிறது, எப்படி நம்முடைய விசுவாச அறிக்கை ரைட் இதுலேருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னாச்சுன்னா, மார்க் 4:38 நம்ம பார்க்குறோம், இயேசுவோ கப்பலின் பின்னணியத்தில், அந்த படகின் பின்னணியத்தில் உறங்கி கொண்டிருந்தார். அந்த பின்னணியத்தில் அவர் இருந்தார். ஏன் கப்பலின் பின்னணியத்தில் இயேசு இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னணியத்தில் தான் நங்கூரங்கள் இருக்குது, சுக்கான் இருக்குது. அப்போஸ்தலர் 27, 29, 41 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நங்கூரங்கள் இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் உடையக்கூடிய அந்த இடத்துல கர்த்தரை நம்ம வைப்போம். அவர் நம்ம கூட இருப்பாரே, ஆனால் நம்முடைய கப்பல்கள் உடைந்து போகாது. எந்த சூழ்நிலை நம்முடைய நல்ல குணங்கள் உடைந்து போகாது. இந்த ரெண்டுமே வேதத்தில் கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று குணசாலியான ஸ்திரீ, வியாபார கப்பல், விசுவாசம் ஒரு கப்பல். இந்த ரெண்டுமே உடைஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு குணமும் அவசியம், நம்முடைய விசுவாசமும் அவசியம். இந்த ரெண்டும் சேரும்போது தான் பரிசுத்தம் உண்டாகிறது. இன்றைக்கி இந்த ரெண்டையும் உடைக்கக்கூடிய சில சம்பவங்களை தான் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் இருக்கணும்னா இயேசு நம்முடைய படகில் இருக்கணும். அவர் வந்துட்டார் அப்படின்னா எல்லாமே சரியாக மாற ஆரம்பிச்சிடும். 2 கொரிந்தியர் 11:25 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவங்களை சொல்லும் பொழுது 3 முறை கப்பல் சேதத்தில் இருந்தேன் அப்படின்றார். அதாவது இவர் பயணப்பட்டது, கப்பலுக்கு போகணும்னு சொல்லி பயணப்படும் பொழுதெல்லாம் கப்பல் உடைகிறது. போகிற நேரமெல்லாம் உடையுது. தேவ மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். ஆனால் இவர் போகிறதெல்லாம் கப்பல் உடைய ஆரம்பிக்குது. கப்பல் உடைஞ்சிருச்சுன்றதுக்காக பயணத்தை நிறுத்திடல, அந்த எல்லையை போய் அவர் அடைந்தார். இன்றைக்கி நம்ம பிரச்சனை என்னென்னா, நம்ம 1க்கு 2-3 தடவை ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னா அதை அப்படியே நிப்பாட்டிடுறோம். இல்லை, கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்ததில் நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ண பழகிக்கொள்ளுங்க. உங்கள் கப்பல் பயணம் படட்டும். இன்றைக்கி ஏன் யோசபாத்தினுடைய அந்த கப்பல் உடைஞ்சிச்சு அப்படின்னாச்சுன்னா, தவறான அந்த சேர்க்கையினால். அதுக்கப்புறம் யோசபாத் திருந்துகிறார்.
அதுக்கப்புறம்தான் நம்ம 1 ராஜாக்கள் அந்த 22 வருகிற 49ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த வசனத்தில், அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடு கூட கப்பலில் போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஏன் இதெல்லாம் ராஜாக்கள் புஸ்தகம்லாம் நமக்கு ஏன் எழுதி கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாழ்க்கை வரலாறு படிக்கிறதுல நமக்கு என்ன லாபம் இருக்குது? அவங்க என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, எங்கே இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அவங்க செய்த தவறை நாம் செய்யக்கூடாது, அவர்கள் செய்யாத நல்லதை நாம் செய்யணும். இதெல்லாம் பார்த்து நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய அந்த சேர்க்கை தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில், அவன் தேவனுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச மனுஷத்தில் அந்த அகசிய ராஜாவுடைய அந்த நட்பை அவன் விட்டு விடுகிறான். அவன் திரும்ப கேட்கும் பொழுது, சரி நான் தான் வரல, என் வேலைக்காரனையாவது நீ உன் படகுல ஏற்றிக்கோ அப்படின்னு கேட்கும்போது அவன் அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அவன் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு முறை வந்த அந்த நஷ்டம் அவருக்கு தெரியும். இன்றைக்கி நம்முடைய கப்பல்கள் எப்படி போய்கிட்டு இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, நம்முடைய இந்த கொஞ்சம் உங்களை திருப்பி பாருங்கள். இந்த பிரசங்கம் நீங்கள் கவனமாக கேட்டிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். எந்தெந்த இடத்துல நம்ம எங்கே சரிகிறோம், எந்த இடத்துல நம்முடைய கப்பல் உடைகிறது, எந்த சூழ்நிலையில் உடைகிறது என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். உங்கள் எதனாலலாம் டேமேஜ் ஆச்சோ, எதெல்லாம் உடஞ்சிச்சோ அதெல்லாம் திரும்ப தேவன் கட்டுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த வசனம் அடுத்து சொல்லும், அவன் மறுபடி கப்பலை பண்ணுகிறான், மறுபடி அந்த கப்பல் போக ஆரம்பிக்குது. என்ன காரணம்னா, எது தடைப்பட்டுச்சோ அதை அவனை விட்டு அப்படியே நீக்கிட்டார், அதை விட்டுட்டார். அடுத்து அவர் சம்மதிக்கவே இல்லை. அவர் அடுத்து இவன் வந்தால் தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போவே அந்த தேவ வார்த்தைக்கு அந்த மனுஷன் கீழ்ப்படுகிறான். பாருங்க, இன்னைக்கு தேவை ஒரு பிரசங்கமாக ஒரு கீழ்ப்படிதலான்னு கேட்டால் கீழ்ப்படிதல் தான் நமக்கு தேவை. இது வரைக்கும் பண்ணின அந்த பிரசங்கத்திற்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்திருந்தாலே போதும், உலகமே கிறிஸ்தவமாய் மாறி இருந்திருக்கும். இன்னைக்கு தேவை ஒரு கீழ்ப்படிதல். அந்த யோசபாத்திடமிருந்து நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். ஆரம்பம் பாருங்கள், வசனம் ஆரம்பிக்கும் பொழுது கப்பல் உடைகிறது, ஆனால் முடியும் பொழுது அவன் அதுக்கு காரணமானதை பார்த்துட்டு வெளியில் வந்து விடுகிறான். இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமா? நம்ம லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குது? நம்ம அதாவது சில இடங்களில் நம்ம ஜெயிக்கிறோம், ஆனால் சில இடங்களில் நம்ம சில தோல்விகளை சந்திக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில தோல்விகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பது நம்மை நாமே திருத்தி கொள்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில காரியங்களை நம்ம பார்த்து அதை சரி பண்ணிக்கிடணும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் வேதத்திலேருந்து ஒரு சில தோல்விகள், ஒரு சில நபர்கள் பட்ட தோல்விகள், யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை யோசேப்பு அரண்மனைக்கு கொண்டுட்டு போனோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்த அந்த பாதையை பாருங்கள், அவர் போன அந்த பாதையை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் தோல்வி போல தெரிஞ்சிச்சு. அண்ணன்மாரெலாம் தூக்கி குழியில் போட்டாங்க. குழியில் இருந்துட்டு அவர் கெஞ்சுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் கெஞ்சினாராம். அந்த அண்ணன்மாரெலாம் அவர் எகிப்தில் அதிபதியாக உயர்த்தப்பட்ட பிறகு யோசேப்புக்கு முன்னாடியே அந்த அண்ணன்மாரெலாம் பேசிக்கிறாங்க. 42ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் 42ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க மன்னிக்கவும் 42ஆம் அதிகாரம் 21, 22 அந்த அண்ணன்மாரெலாம் பேசிக்கிறாங்க. எதுக்குடா நமக்கு இப்படிப்பட்ட திடீர் பிரச்சனை வந்திருக்குது, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் வந்திருக்குது, அதில் அவங்களாம் பேசிக்கிறாங்க. நம்முடைய இளைய சகோதரன் நம்மளை பார்த்து கெஞ்சினானே, அழுதானே, கெஞ்சினானே, நம்ம கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமே விட்டுட்டு போயிட்டோமே, அதனுடைய விளைவு தான் இப்படி வந்திருக்குது. அதில் அடுத்து சொல்லுகிறான், அந்த ரூபன் சொல்லுறான், எவ்வளவோ சொன்னேன்டா நீங்கள் கேட்காம விட்டீங்களே அப்படின்னு சொல்லி. சில தோல்விகள் உங்களுக்கு அது வெற்றியாய் மாறிடும். ஆனால் சில தோல்விகள், சில காரியங்கள், தவறான மனிதர்களோடு நம்ம சேர்ந்து சில காரியங்களை பண்ணிட்டோன்னா அதை நம்ம லைஃப்பில் சரி பண்ண முடியாமலே போயிடும். இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த கிருபையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவன் நோவாவுக்கு அந்த பேழையை கட்டக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தார். ஃபஸ்ட்டு அந்த கிருபை தான், அதுக்கப்புறம் தான் மீதி நீதிமான் எல்லாம் எழுதுகிறது. வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அந்த கிருபை கிடைத்தது. ஏன் ஆண்டவர் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார்? ஆதியாகமம் 6 அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருந்தாலும், அவருடைய ஆதியாகமம் 5:29 சொல்லுகிறது, நமக்கு உண்டான இந்த பிரச்சனையில், இந்த உலகத்தில் அவன் நம்மை தேற்றுவான். கிருபை பெற்ற மனுஷன் மற்றவர்களை தேற்றுவான்.
இன்னைக்கு உங்களுடைய கப்பல் எங்கே போய் பெய்கிட்டு இருக்குது? நம்மளுடைய விசுவாசம் எதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது? நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? இது போய் அந்த பொண்ணை கொண்டு வந்துருமா? நம்ம கப்பல் உடஞ்சிருமா? என்ன கண்டிஷன் இருக்குது? கர்த்தர் இந்த ராத்திரி இந்த மத்தியான வேளையில் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம், தாவீது ராஜா. அவரை முன்னாடி பார்க்கும்பொழுது ராஜா, அவர் அபிஷேகம் பெற்றவர், பெரிய பெரிய காரியங்களை செய்தவர், இதெல்லாம் ஓகே. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கம் இருக்குது, அதை யோசித்து பாருங்கள். அவர் எப்படி இருந்தார்? எப்போ அந்த கிருபை அவரை விட்டு எடுபட்டு போகுது? எப்போ அவரால் அந்த விசுவாசம் உடைஞ்சு போகுது? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற அந்த காலகட்டத்தில் எல்லா ராஜாவும் யுத்தத்தில் இருக்கிறாங்க, இந்த ஒரு மனுஷன் மட்டும் கட்டிலில் படுத்திருக்கிறார். அதோடைய விளைவு வேதம் சொல்லுகிறது, உரியாவின் மனைவியின் விஷயத்தில் ஒன்றை தவிர தாவீது மீது எல்லாமே கரெக்ட். ஆனால் அதனுடைய விளைவு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த விலை, எப்படிப்பட்ட விலையை அவர் கொடுக்க வேண்டி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட விலை! அவருடைய கண்களுக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? ஒருவன் இன்னொருவனை கொல்லுகிறான். அப்பாவுக்கு வர வேண்டிய, அதாவது எல்லா பிள்ளைகளையும் பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மாவை போல இருக்கிறான், அப்பா போல இருக்கிறான், தாத்தாவை போல இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் அப்சலோமை பார்க்கும்போது மட்டும் அவனுடைய சரீரத்தில் ஒரு பழுதுமே கிடையாது. அப்படி பெத்தா இப்படி ஒரு பிள்ளை பெக்கணும்னு சொல்லி எல்லாரும் புகழ்ந்த அந்த பிள்ளை கத்தியை தூக்கி தாவீதின் கழுத்துக்கு கொண்டு வந்துச்சு. என்ன காரணம்? ஒரு 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 தவறு, ஒரு தவறு. அதாவது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய அந்த நேரத்தில் அந்த மனுஷன் அங்கே போகாமல் இருந்ததுனுடைய அந்த விளைவு, அவருடைய விசுவாசம் அங்கே உடைஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய ரீமார்க்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்தரங்கத்தில் செய்த காரியங்களை அவனுடைய மகன் வெளியரங்கமாய் செய்ய ஆரம்பித்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு புறம் ஓகே, ஆனால் இன்னொரு புறம் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேச விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், உங்களுடைய ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குது? நம்மளுடைய ஐக்கியம், அந்த சாலமோன் ஈராமோடு ஐக்கியம் கொண்டிருந்தார். ஈராம் அந்த கொண்டு வந்த தங்கத்தை வச்சு கர்த்தருடைய ஆலயத்தை சாலமோன் கட்டி கொண்டான். இந்த யோசபாத் தவறான ஒரு மனுஷனோட ஐக்கியம் வைத்திருந்தான். அந்த கப்பல் உடைஞ்சிச்சு, சில நஷ்டங்களை சந்தித்தான். தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பாய் வந்த பொழுது அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கப்பல்லேருந்து யாரெல்லாம் வெளியே ஏற்றணுமோ அத்தனை பேரும் வெளியில் ஏற்றினான். மறுபடியும் அவனுடைய விசுவாச கப்பல் ஓட ஆரம்பித்தது.